ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவோட ஸ்ட்ரெச் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல என்னாச்சு. ஸோ சூரியகுமார் யாதவோட அவைலபிலிட்டியோட ஃபைனல் அப்டேட் இதுவாக கூட இருக்கலாம். ஸோ டோட்டலாக சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ பதட்டப்படுற மாதிரியோ இங்கே எதுவுமே நினைக்கல. சூரியகுமார் யாதவ் அவருடைய ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டாரு. ஸோ சூரியகுமார் யாதவ் கூடிய விரைவில் IPL 2024 கிளம்புறங்கிறதுக்கு என்ன ஹெவியான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நேஷனல் கிரிக்கெட் அகாடமியிலேருந்து இப்போ நியூஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆயிருச்சு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டான மேட்ச் வந்து சண்டே நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு விளாட போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச்லேயே சூரியகுமார் யாதவ் விளாடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லப்படுது. சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நைட் நம்ம சொல்லியிருந்தோம் 7 மணிக்கு வந்துட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி. பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் அடிப்படையில் வரல. பட் ஆனால் NCAலேருந்து அவர் பாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ரிப்போர்ட் நமக்கு வந்துடுச்சு. ஸ்கோர்ஸ் அடிப்படை அதெல்லாம் வந்துட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சூரியகுமார் யாதவ் இன்றைக்கி ஃபிட்னஸ் டெஸ்ட்டை பாஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு வந்து வியாழக்கிழமை. சப்போஸ் வந்து நாளைக்கே அவர் வந்துட்டு மும்பை கேம்பில் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல வந்து கிளம்புனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வெள்ளிக்கிழமையே இணைஞ்சிடுவார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம், வெள்ளிக்கிழமை நைட் இணைஞ்சிடுவார். ஒரு நாள் கேப் இருக்கும். ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா சண்டே அவர் வந்து நீட்டாக நம்மளுடைய மேட்ச் விளாட்றதுக்கு ஹெவியான பாசிபிலிட்டி இருக்குது. இது NCAலேருந்து டைரக்ட்லி வந்துட்டு வேறு லெவலில் வந்து MI மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட தகவல். ஸோ இதை வந்து நீங்கள் எந்த சோர்ஸில் வேணாலும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா சோர்ஸ்லையும் இப்போ வேறு லெவலில் இதுக்கு தான் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்கை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எல்லா இன்சைடர் அப்டேட்லேயும் வந்துட்டு போட்டு அவருக்கு என்னென்ன டெஸ்ட் வந்துட்டு எடுக்க போகிறாங்க, ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு அவர் கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சூரியகுமார் யாதவோட அப்டேட் போடுங்கன்னு சொல்லும்போது ரெகுலராக நம்ம போட்டுட்டு இருந்திருக்கோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 7 மணி அப்படிங்கிற டைமில் டோட்டலாக சூரியகுமார் யாதவுக்கு பாசிட்டிவான அப்டேட்டே கிடச்சிருச்சு. ஸோ ஸ்கை இதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட தலையெழுத்தை மாற்றுறது மட்டும்தான் பாக்கி. ஏன்னா மும்பை இந்தியன்ஸில் இப்போ சூரியகுமார் யாதவை ரேண்டம்லி ரொம்ப வந்துட்டு அதிகமாக மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்தால் தான் வந்துட்டு அந்த பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா வந்து அந்த பேட்டிங் சூரியகுமார் யாதவ் இல்லைனா டோட்டலாக வந்து அங்கே நட்டுட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேட்டிங் எப்படின்னு பார்க்கும்போது டாப் 7 வேறு லெவலில் சீலாக இருந்தது அப்படின்னு நம்ம ஃபயர் விட்டுட்டு இருந்த டைமில் அந்த பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இருந்தார். கை உள்ள 11 வரும்போது தான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமே கொஞ்சம் ஃபயராக தெரிவாங்க. ஸோ சூரியகுமார் யாதவ் கண்டிப்பாக வந்துட்டு சண்டே விளாடுவார் அப்படின்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்ஸ்லையும் போட்டிருக்கு. பட் சூரியகுமார் யாதவ் என்னோட ஒரு மிகப்பெரிய ப்ரெடிக்ஷன் படி, என்னோட அனலைசிஸ் படி அவர் சண்டேவே வந்து ஃபிட்டின் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஜஸ்ட்டு வந்த உடனேவே அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சடனாக வந்து ஹர்திக் பாண்டியா கொண்டு வர மாட்டார். ஏன்னா கொஞ்சம் கேம் டைம் அப்படிங்கிறதுல வரியை வந்து இருந்து அந்த இடத்துல வந்துட்டு அவரை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு தான் உள்ளே ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது என்னோட இன்ட்யூஷன். டைரெக்டாக வந்துட்டு உள்ள அவர் வாக்கின் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்க பிளேயர் தான். பட் ஆனால் அவர் ஆல்ரெடி நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் நிறைய பயிற்சிகள் அப்படிங்கிறத மேற்கொண்டு தான் வராரு. ஸோ அதனால் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் சூரியகுமார் யாதவ் ஃபிட்னஸை பாஸ் பண்ணி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளம்புறங்க போகிறார், அது உறுதி. ஸோ இது நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.